இது நன்றி செலுத்துகிற வாரம், அப்படிதானே? நன்றி நாம் எப்படி நன்றி செலுத்துவோம் அப்படின்னா, நான் கர்த்தர் நன்மை செய்தாலும் நன்றி தான், நன்மை செய்யட்டாலும் நன்றி தான். அல்லேலூயா. அந்த மனநிலைக்கு நீங்க வரணும். ஆனா கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஆனாலும் நம்முடைய பார்வையில தீமை போல தெரியலாம். நம்ம பார்வையில என்னுடைய 2020 எனக்கு நடந்த ஆக்சிடென்ட் என்னுடைய பார்வையில தீமை தான் அது. ஆனா கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். பிசாசு தீமைகளை கொண்டு வரலாம், அல்லது உலக ஜனங்கள் மூலமாகவோ ஏகப்பட்ட தீமைகள் வரலாம். உலகத்துல உங்களுக்கு கடன் உண்டு, உபத்திரவம் உண்டு, பிரச்சனை உண்டு, வியாதி உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை நீங்க மனசை வச்சுக்கணும். நன்றி சொல்வதற்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? தயங்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நன்றி சொல்ல நீங்க பழகணும். ஓகே, இதை தியானிக்கும் போது நன்றினாலே சங்கீதம் தான், தாவீதுடைய சங்கீதங்கள் தான். அதுல ஒரு சில காரியங்கள் இயேசு கிறிஸ்துடைய காரியங்களையும் நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 28:7 வாசிங்க. இங்க சங்கீதக்காரன் தெளிவா சொல்ற பாருங்க, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், நான் எப்படி உம்மை துதிப்பேன்? பாட்டினால் ஆண்டவரை துதிக்கிறது, நன்றி சொல்றது. துதிப்பேன் அப்படின்னா இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் கிவிங் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி சொல்லி பாடல் பாடுவது. இன்னைக்கு நம்ம பாடல் பாடணும், அதுல அநேக பாடல்கள் நன்றி பாடலாக இருந்தது. அப்போ நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது பாடல் மூலமாக நீங்க என்ன செய்யலாம்? நன்றி செலுத்தலாம். அப்போ பாடல் மூலம் நன்றி செலுத்தும் போது பாடல் லைன் நீங்க என்ன செய்யணும்? உணர்ந்து பாடணும். இந்த சங்கீதத்துல சங்கீதக்காரன் 28ஆம் சங்கீதத்துல அவன் பாடலோடு உம்மை துதிப்பேன்னு சொன்னது உண்மைதான். வசனம் 1 வாசிங்க. இந்த தாவீது உம்மை பாடலால் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிற சிச்சுவேஷன் எப்படின்னா, ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? கேளாவது போலவும் மௌனமா இருக்கிறது போல ஃபீல் பண்றான். நீங்களும் நானும் அந்த சிச்சுவேஷன் வந்திருக்கிறோமா? எப்பமாவது அந்த சூழ்நிலையை சந்திச்சிருக்கீங்களா? பல முறை நம்ம சந்திச்சிருப்போம். நான் ஜெபம் பண்றோம், வேத வாசிக்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்றோம், ஆனா ஒண்ணுமே ஆண்டவர்ட்ட இருந்து பதிலே வரலையே. சங்கீதக்காரனே சொல்ற, தாவீது சொல்றான், தேவனோடு கூட அவ்வளவு அந்யோன்யமா இருக்கிற நபர், அவனே சொல்றான், ஆண்டவரே என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுறேன், ஜெபிக்கிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமா இராதேயும். மௌனமா இருந்தால் நான் குளிர் இறங்களுக்கு. ஏன் அப்படி சொல்றானா, பல முறை ஜெபம் பண்ணி ஆண்டோட பதிலை பெறல போல. அப்ப இப்ப நான் ஜெபத்தை ஆரம்பிக்க போறேன், ஆண்டவரே கேளாத மாதிரி என்ன செய்யாதீங்க. நம்ம வீட்டுல அநேகர் ஃபேமிலியில கூப்பிடும் போது, மனைவி கூடும் போதோ கணவர் கூடும் போதோ, காது கேட்டாலும் கேட்காத மாதிரி பாத்ரூம்ல இருந்துருவோம், அல்லது கம்ப்யூட்டர் ரூம்ல இருந்துருவோம்ல. அதே மாதிரி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம். சில நேரத்துல நம்ம கூப்பிட்டாலும் எப்படி இருக்கிறாரு? மௌனமா. ஆனா காது கேட்கல, அவருக்கு நல்லாவே கேட்கும். எப்படி இருப்பாரு? அமைதியா இருப்பார். என்னுடைய ஆபீஸ்ல நடந்த ஒரு சம்பவம், ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்ல நானும் ரீஜனல் மேனேஜர் மட்டும்தான் இருக்கோம், சரியா? அந்த மீட்டிங், அதுல என்ன மீட்டிங்னா, அடுத்த ஒரு சில நபருக்கு ப்ரொமோஷன்ஸ், ஒரு சில நபர்களுக்கு டி ப்ரொமோஷன் அல்லது வீட்டுக்கு அனுப்புறது. அந்த மாதிரி முக்கியமான ஒரு மெயில். அதை எக்ஸல்ல டிசைன் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு. நானும் சார் மட்டும் தான் இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான காரியம் அது. அப்போ நாங்க 2 பேரும், அவர் சொல்ல நான் டைப் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள், இவருக்கு அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும், எதுக்கு சார் இவ்வளவு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க, கொஞ்சம் குறைக்கலாம்ல அல்லது கூட்டலாம்ல, என்னுடைய சஜஷன் நான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஆனா கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நபருக்கு நான் பேசும்போது அவர் அமைதியாயிட்டார், சைலண்டா. நான் கேட்ட கேள்வி அவர் பதிலே சொல்லல. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ நம்ம கேட்ட கேள்வி தப்பு, அல்லது அதை அவர் என்கிட்ட சொல்ல விரும்பல அப்படின்னு. எனக்கு அதுல நான் லேர்ன் பண்ண காரியம் என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்கணும். அதே போல கர்த்தரும் தேவையில்லாத காரியத்தை கேட்ட என்கிட்ட இருப்பாரு. நான் எனக்கு ரொம்ப இன்னை வரைக்கும் ஞாபகம் இருக்கு.
அது அப்சல்யூட் சைலண்டா இருந்துச்சு. மடிய வேலையை மட்டும் பார்த்தேன், டைப் அடிக்கிற வேலையை மட்டும் பார்த்தேன். அடுத்த கேள்வியே கேட்கல அவர்கிட்ட. அப்போ அவரு ஹையர் லெவல் லீடர். அப்போ சாதாரண உலக மனுஷனே என்ன பண்றான், அவங்க சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணதுக்கு உனக்கு இதான் தெரியணும், இதான் தெரியக்கூடாது, அல்லது இது வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லாம சைலண்ட் வந்து நம்மகிட்ட பேசுது இல்லையா? அப்போ சில நேரம் கர்த்தர் மௌனமா இருப்பார். ஆனாலும் மௌனமா இருக்கிற டைம்லயும் அவன் என்ன செய்யல, பாடல் பாடுறதையோ கர்த்தரை துதிக்கிறதையோ நிப்பாட்டவே இல்லை. அல்லேலூயா. இந்த கடைசி வாரத்துல கர்த்தர் நமக்கு தெளிவா சொல்றாரு, நாம் ஒவ்வொருவரும் தினமும் நன்மை நடக்குதோ இல்லையோ அவரை துதிக்கிறத நிப்பாட்டவே நிப்பாட்டாரு. அல்லேலூயா. எப்படி துதிக்கன்னு தெரியலையா, பரவாயில்ல, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு எடுத்து பாடுங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான், அதான் துதி. அல்லேலூயா. ஆண்டவர் நன்றின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் இந்த வருஷத்தின் கடைசி நாள காண கொடுத்தீரே நன்றின்னு சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் நன்றி சொல்லுங்க, தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாகவும் இருங்கள் வசனம் இருக்கு. நம்ம தேங்க்ஸ் பண்ண ஆண்டவருக்கு அந்த மன பக்குவம் நமக்கு வேணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அது தாவீதுட்ட இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு, கர்த்தர் பேசுறாரா இல்லையோ நான் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் அதுக்கு அடுத்து 7ஆம் அதிகாரம் வாங்க, முன்பதாக 7:17 வாசிங்க. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன்னு சொல்றான். எந்த சூழ்நிலையை சொல்றாராம்? வசனம் 1 வாசிங்க. என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் விலக்கி என்னை ரட்சியும். நம்மள யாரா துன்பப்படுத்துறான்னு வைங்களேன், நமக்கு என்ன வராதுன்னா துதி வராது. நம்மள துன்பப்படுத்தினா என்னதான் வரும்? அழுகதான் வருமா? எனக்கெல்லாம் கோபம்ல வரும். ஒரு குரூப் அழுவும், ஒரு குரூப் என்ன செய்யும், டென்ஷன் ஆகும். ஆனா தாவீது என்ன சொல்றான்? உம்மை துதிப்பேன்றான். ஆனா உலகத்தில் உங்களை டென்ஷன் படுத்துவாங்க, உங்களை வந்து துன்பப்படுத்துவாங்க, உங்களை வெறுத்து ஒதுக்குவாங்க. அதான் உலகம். உலகம் பணம் இருந்தா வரும், பணம் இல்லாட்டா வராது அப்படின்னு நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் அதை அநேகருடைய வாழ்க்கையில நான் பாக்குறேன். நான் கவுன்சிலிங் போற இடங்கள்ல நல்லா இருப்பாங்க. வெளிநாட்டுல இருக்கும்போது ஹைஃபையா பணங்கள் பல லட்சங்களை கணவர் வந்து மனைவி கொடுத்திருப்பாரு. அப்போ சொந்த பந்தங்களா இருப்பாங்க. இப்போ கணவர் வந்து வேலை இல்லாம வீட்டுக்கு, இது வந்து நான் ஒண்ணு சொல்லல, ஏகப்பட்ட காரியம் நான் பார்த்திருக்கோம் சிவகங்கை மாவட்டத்துல. கணவர் வந்து ஏதாவது பிரச்சனையில வீட்டுக்கு வந்திருப்பாரு, வேலை இல்லாம போயிருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல கடன் வாங்கியிருப்போம், சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல இருந்தே இவளை படிக்க வச்சு அவ இன்ஜினியர் இருக்கிறா, சின்ன வயசுல இருந்தே நாங்க தான் அவங்கள படிக்க வச்சோம். இப்போ வேலை இல்லாம வந்த உடனே இவங்க கஷ்டப்படுறாங்க கடன் வாங்கிட்டு. அவங்க ஒருத்தர் கூட என்ன செய்யல, திருப்பியே பார்க்க மாட்டாங்க. அதுதான் உலகம். பணம் இருந்தா உலகம் உங்களை சொந்த பந்தங்களா இருப்பாங்க. அதை வந்து நான் கேள்விப்பட்டேன். ஆனா சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்த பிறகு 5 வருஷத்துல ஏகப்பட்ட நபர் நான் பார்த்தேன். இந்த வருஷம் முழுவதுமாக ஜனவரில இருந்து இன்னைக்கு லாஸ்ட் டே வரைக்கும் டிசம்பர் 31 வரையிலும் யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்தினாங்களோ, துன்பப்படுத்தினவர்கள் மத்தியிலும் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக தாவீதை போல இருக்குன்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு யார் என்ன துன்பப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீங்க ஆண்டவர் நன்றி மட்டும் சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நீங்க குறைஞ்சே போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. 100க்கு 200% எழுதி வச்சுக்கோங்க. He will never, ஒருபோதும் நம்ம கைவிடுற தேவனே அல்ல. இன்றைக்கு நம்ம கஷ்டப்படுவது போல துன்பப்படுவது போல தோன்றலாம். ஏன் கர்த்தர் இந்த பாதை நம்ம நடத்துறாரு? ஏன் இந்த ஒரு கஷ்டத்தின் பாதைக்குள்ள ஒரு வனாந்தரமான பாதையில ஏன் நடத்துறாரு என்று சொல்லி நம்ம ஒருவேளை நம்ம சிந்திக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளோட இருந்து நடந்துட்டு வர்றார். அது நீங்க மறக்காதீங்க ஒருபோதும். நம்ம பாலைவனத்துல நடந்தாலுமே கர்த்தர் இருக்கிறார். அக்னியில் நடந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். வியாதியில் இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார். அது ஒருபோதும் மறக்கவே கூடாது. இதை நான் தியானிச்சு கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தேங்க்ஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் ஒரு சில வசனங்களை ஞாபகப்படுத்தினாரு. வாசிங்க, லூக்கா 10:21 வாசிங்க. பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுதான் இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் கிவிங் தான், நன்றின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு இயேசுவே என்ன செய்யறாரு, நன்றி செலுத்துறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கோம், சாத்தானை குறித்து மின்னலை போல கீழே விழுந்தான், அதுக்கடுத்து சர்ப்பங்களையும் தேர்களை மிதிக்கவும் அதிகாரம் கொடுக்கிறேன், அநேக ரகசியங்களை ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டு
ஆனா சொல்றாரு, இது என்ன பண்ணீங்க? கல்விமானுக்கும் பெரிய படிச்ச டாக்டரேட்டுக்கெல்லாம் வெளிப்படுத்தாம படிக்காத படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? வெளிப்படுத்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று இயேசுவே அங்க ஸ்தோத்திரம் பண்றார். இயேசு எங்கேயாவது பாட்டு படிச்சிருக்கிறாரா? ஏதாவது இடத்துல இயேசு கிறிஸ்து பாட்டு பாடி ஆராதனை பண்ணிருக்காரா? அப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்க, நாங்களாம் ஜான் ஜெபராஜ் பாட்டு, ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டுலாம் பாடுறோம், நீங்க எங்கேயாவது பாட்டு பாடிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு படுத்தாரு. சில வாசிங்க. மத்தேயு 26:30. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு யாரெல்லாம்? இயேசு கிறிஸ்துவும் அவரோட இருந்த சிஷ்யர்களும். இது எப்ப நடக்குன்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்பதான் நடக்கு. அடுத்த நாள் மேபி ஆஃப்டர் 2-3 days நினைக்கிறேன், அங்கதான் மேபி அந்த நாள் அந்த நாள்ல நடக்கு. சாரி, அதே நாள் நடக்க போது என்ன நடக்க போகுது? இயேசுவை பிடிச்சு சிலுவையில அடிக்க போறாங்க. அது யாருக்கு தெரியும்? இயேசு பக்கம் நல்லா தெரியும். ஹி இஸ் காட், அவர் கடவுள். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ இங்க ஸ்தோத்திர பாட்டை பாடி ஒலிவ மலைக்கு போறாங்க. அதுக்கு அடுத்ததாக கண்டிப்பாக வந்து பிடிச்சிட்டு போய் அவரை அடிச்சு கொலை செய்ய போறாங்க. இப்போ அடுத்த நாள் மரணம், நெக்ஸ்ட் டே மரணம் இருக்கிறது. இயேசுக்கு நல்லா தெரியும். அதுக்கு அடுத்த நாள் மரணம்னா அதுக்கு முந்தின நாள் என்ன பண்றாங்க? ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். எத்தனை பேரு நாளைக்கு மரணம் தெரிஞ்சா நீங்க ஸ்தோத்திர பாட்டை பாடுவீங்க? ரொம்ப கஷ்டம்ல. கடவுள் எப்படி, இயேசு எனக்கு எப்படி மரணத்தை கொடுக்கலான்னு எதிர்த்து தான் பேசுவோமே தவிர, ஐயோ நான் அப்படிதான் பேசுவேன், நீங்களாம் நல்லவர்கள் நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல, அந்த எண்ணம் நமக்கு வரும். நீங்க எப்படின்னு தெரியல. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நாளைக்கு மரணமே வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு பாட்டை பாடணும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, எதுக்கான சொல்ல வரேன்னா, உலகத்துக்குரிய காரியங்களை நீங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உலகத்துக்குரிய தேவைகளோ, வீடோ, பணமோ, பொருளாதாரமோ அது இரண்டாவது தான். உலகத்துக்குரிய காரியங்கள் இரண்டாவது வச்சுக்கோங்க. ஆண்டவர் தான் முக்கியம். அவரும் பரலோக ராஜ்யமும் தேவ ராஜ்யத்துக்குள்ள காரியம் தான் முக்கியம். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எனக்கு எங்க அப்பா ஒரு ஐக்கியத்துல இருந்தாங்க முன்னாடி. நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் சொன்ன ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு நான் செத்தா நான் கர்த்தரோடு கூட இருப்பேன், அவ்வளவுதான். இங்க உயிரோடு வாழ்ந்தா அவர் என் கூட இருக்கிறாரு, நான் செத்தா நான் அவரோட கூட இருப்பேன், அவ்வளவுதான். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஸ்மால் எக்ஸ்சேஞ்ச். ஒரு மரணம் என்பது ஜஸ்ட் டோர் டு ஹெவன், பரலோக ராஜ்யத்துக்குரிய வாசல், கதவு, அவ்வளவுதான். மரணத்தை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. எல்லாம் சொல்லுங்க, மரணத்தை குறிச்சு. ஆமென், அல்லேலூயா. மரணத்தை குறித்து சந்தோஷப்படணும். ஏன்னா இயேசு முகமுகமா பார்ப்பேன். அல்லேலூயா. அந்த இயேசுவை பார்க்க போகிறவங்க ஒரே எண்ணம் மட்டும் தான் இருக்கணும். இந்த இடத்துல நாளைக்கு மரணம் தெரிஞ்சுமே ஆண்டவர் பாட்டு பாடுறேன், பாட்டு பாடி துதிச்சு ஆராதிச்சுட்டு ஒலிவ மலைக்கு போறாங்க. சீசர்கள் எல்லாம் கூப்பிட்டு போறாரு. அப்போ நம்ம இன்னைக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம பாடல் பாடி ஆராதிக்கிறோம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, தனிப்பட்ட வாழ்க்கையில தனியா காலைல எந்திரிச்சு எத்தனை பேர் பாட்டு பாடுறீங்க? கையெல்லாம் தூக்க வேண்டாம், மனசுல நீங்க ரியலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஆமே, காலைல பாடணும். we should sing song. அட்லீஸ்ட் பாட்டை கேளுங்க. காலை 4 மணிக்கு எஞ்சி டேப் ரெக்கார்டை போட்டு விடுங்க. ஆமா, மொபைல்ல இருக்கு, மொபைல்ல போட்டு விட்டு பாடலை என்ன செய்யுங்க? லிசன். அதிகமா கேளுங்க, பாடல் கேளுங்க, பாடல் பாடுங்க. அந்த பாடல் இணைஞ்சு பாடி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. மரண தருவாயிலும் இயேசு ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர் குடும்பமாக சீஷர்களா இணைஞ்சு பாடி என்ன பண்ணாங்க? ஒலிவ மலைக்கு போனார்கள். மத்தேயு 15:36 வாசிங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க ஒரு தேவை இருக்கிறது. 5 அப்பம் 2 மீன், இதுல 7 அப்பங்கள் சில மீன்கள், அதுல அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அவர் என்ன பண்ணாரு? அந்த 7 அப்பத்தையும் சில மீன்களையும் எடுத்து அப்படியே கையில வச்சு ஜெபம் பண்ணாரா? ஸ்தோத்திரம் பண்ணாரா? ஸ்தோத்திரம் பண்ண. ஜெபம் பண்ணாரு அதுல சொல்லப்படல, ஸ்தோத்திரம் தான் பண்றாரு. போன நவம்பர்ல நான் வந்து பெங்களூர் போவதற்காக இருக்கும் பொழுது என்னோட தேவை 3000 ரூபாய்.
அது இல்லாம நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். 3000 ரூபாய்னா புக் பண்றதுக்கு அட்லீஸ்ட் போகிறதுக்கு புக் பண்ண ஒரு 1500 கூட என்கிட்ட இல்லை. அப்போ நான் என்ன யோசிச்சேன், ஆண்டவரே டிசம்பர்ல 1 லட்ச ரூபா வேணும் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு, என்ன பண்ண போறோமோ அப்படின்னு மிகுந்த சோர்வுக்குள்ளாக ஒரு 1000 ரூபாய் புரட்ட கூட முடியலையே. எங்க அப்பாட்டையும் கேட்க விரும்பல, எங்க மாமனாட்டையும் கேட்க விரும்பல, வேற யார்ட்டையும் கேட்க விரும்பல. அப்ப என்ன பண்ண, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற டைம்ல தான் கர்த்தர் அற்புதமா அந்த தேவையெல்லாம் சந்திச்சாரு. அப்போ என்னோட தாட் எல்லாம் டிசம்பர் எப்படி போக போகுதுன்னு. ஆனா இன்னைக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி வந்துச்சு எப்படி போச்சு எனக்கே தெரியல, கர்த்தர் நடத்துறாரு. ஆமென். இப்போ எக்ஸ்பென்ஸ் இப்போ நியூ இயர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்தா 1 லட்சம் ரூபாய் தாண்டிடும், கண்டிப்பா தாண்டிருக்கும். யார் செஞ்சா? கர்த்தர். நம்ம எல்லாரும் இணைஞ்சு செஞ்சிருக்கிறோம், கர்த்தர் நம்ம மூலமா செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பாராத காரியம். அன்னைக்கு வெச்சியூர்ல ஃபைனல் செட்டில்மெண்ட் 14,000 கொடுக்கணும், 14,000. கையில இருந்தது 7,000 ரூபாய். 7,000 ரூபாயுமே இன்னொருக்கு அடைக்க வேண்டிய காரியங்கள் இப்ப கையில இருந்துச்சு, அதான் அக்கௌண்ட்ல இருக்கு. கையில 2,000 ரூபாய் இருந்துச்சு. அப்போ கரெக்டா பாருங்க, முடியாத வரைக்கும் என்ன பண்ண போறோம் எனக்கு தெரியல. ஆண்டவரே நீங்க நடத்துவீங்க, ஒரே விசுவாசம் தான், கர்த்தர் நடத்துவார். அப்படி இல்லைன்னா சொல்லிட்டு வரோம், நாளைக்கு ஈவினிங் சர்வன் ஏதாவது சொல்லுவோம், அதை பிராக்டிக்கலாம் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுக்காக ஸ்பெஷலா ஜெபம் கூட நான் பண்ணல. கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், அவ்வளவுதான். காலையில பாருங்க, புதுக்கோட்டையில இருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க இப்ப ரீசனா வீடு வாங்கி இங்கதான் இருப்பாங்க நினைக்கிறேன். வந்து அந்த அக்காவை இறக்கி விட்டுட்டு, அவங்க யார் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்த்திருப்பீங்க, அவங்க அந்த பிரதரும் அவங்க பையனும் அவங்க வந்தாங்க. அக்காவை இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. போகும்போது சொன்னாரு, கையில ஒரு செக் கொடுத்து போனாரு, பாஸ்டர் 5,000 ரூபாய் செக் இருக்குன்னு. அல்லேலூயா. 5,000. நான் எதுக்கு நான் உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்றேன்னா, அது அன்னைக்கு மிகப்பெரிய தேவை. வேற கையில காசே இல்ல, ரிட்டர்ன் வரதுக்கு பெட்ரோல் போடுறது காசு இருக்கு, பெட்ரோல் போட்டாச்சு அவ்வளவுதான், ரிட்டர்ன் வரதுக்கு வந்துடலாம். 2,000 ரூபாய் கையில. இப்போ அந்த 5,000 ரூபாயுமே ஓகே, அது கேஷா இல்ல, அது செக்கா இருக்கு. அது மாத்தன 2 நாள் ஆகும். இந்த சூழ்நிலையில கிளம்பும் போது ஒரு சிஸ்டர் பார்த்து கொடுத்தாங்க, 5,000 கொடுத்தாங்க, கேஷா கொடுத்தாங்க. அல்லேலூயா. இந்த 2 அமௌண்ட்டுமே நான் எதிர்பார்க்காத, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த 10,000 வர எதிர்பார்க்கவே இல்லை. நான் கர்த்தர் சந்திச்சேன். நல்லா கவனிங்க. இதுக்கு இந்த சிச்சுவேஷன் பாருங்க, குறைவுதான். 5,000 பேர் இருக்கிறாங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. இங்க 4,000 பேர் இருக்கிறாங்க, 7 அப்பம் சில மீன்கள் தான் இருக்கு. இதை எடுத்து என்ன பண்றாராம், ஸ்தோத்திரம் பண்ணி, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் பண்ணி கையில கொடுத்தாரு. அவ்வளவுதான். நீங்க பரிமாறுங்கன்ட்டார். உங்களுடைய பணமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், உங்களோட டேலண்டா இருக்கலாம், எதுனாலும் அத லிட்டில் பிட் கொஞ்சம் தான் இருக்கா பரவாயில்ல, அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. இந்த நீ கொடுத்தது கொஞ்சம் ரூபாய்க்காக நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்த நல்ல கொஞ்சம் இந்த டாலத்துக்கு நன்றி, இஸ் எனஃப் ஃபார் மீ லார்ட், எனக்கு இதுக்கு நன்றி தேங்க்ஸ் பண்ணுங்க. அது கண்டிப்பா வளரும், கண்டிப்பா பெருகும். எவ்வளவு பெருகும் அப்படின்னா 5 அப்போ 5,000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பெருகும். ஒரு ஆள் சாப்பாடு அல்லது ஒரு சிறு பையனுடைய சாப்பாடு 5,000 நபர்கள் 5,000 குடும்பங்கள் சாப்பிடும்படி அது பெருகும். அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது எங்க வந்துச்சு அப்படின்னா ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணும்போது வந்தது. இயேசுப்பா தான் சொன்னாரு, அவர் தான் தேங்க்ஸ் பண்ண, அவர் தேங்க்ஸ் பண்ண நடக்கும். அப்படி இல்ல, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பும் 12 கூட நிறைய மீதம் எடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். நீங்க கர்த்தரை துதிக்கும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அப்படிப்பட்ட திரளான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கண்டிப்பா செய்வார். நீங்க இந்த வருஷம் முழுவதும் திரும்பி பார்த்து, ஆண்டவரே எனக்கு குறையா இருக்கு, அது நான் அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சேன், எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு திரும்பி பார்த்து புலம்புவதை விட்டுட்டு, கர்த்தர் நம்ம ஜீவனை கொடுத்திருக்கிறார், தேவையை சந்திச்சிருக்கிறார், நல்லா சாப்பிட்டு இருக்கோம், நல்லா டிராவல் பண்ணிருக்கிறோம், கர்த்தர் நம்ம அநேக இடங்களுக்கு கொண்டு போனாரு. நம்ம எதிர்பார்த்த காரியம் ஒரு நடக்காம இருக்கலாம், ஆனா அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடத்தி வந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் நீங்க நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்கிறவர் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எந்த வித சோர்ந்து போக கூடாது. ஆண்டவர் அந்த இடத்துல, ஆண்டவரே 5,000 பேர் இருக்கிறாங்க, 5,000 பேருக்கு வெறும் 5 அப்பம் தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு முறுமுறுத்து இருந்தா, இயேசுவோ அல்ல சீஷர்களோ முறுமுறுத்து இருந்தா அங்க அற்புதம் நடந்திருக்காது. உங்க வாழ்க்கை குறைவுள்ளதா இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை குறைவா இருக்கலாம்,
வாடகை வீட்டுல இருக்கிறோம், பரவாயில்ல. ஆனா கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். நம்ம வேலை, ஆண்டவரே இந்த 12 மாசமும் இந்த வீடுக்கு வாடகை கொடுக்க கிருபை செஞ்சீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் புதிய வீட்டை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய எந்த இடங்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்களோ கர்த்தர் கோபப்பட்டார். நல்ல வானத்தின் அப்பத்தை கொடுக்கிறாரு, என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. எனக்கு சிக்கனே கிடைக்க மாட்டேங்குது, மட்டனே கிடைக்கல அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. ஆனா இப்ப காடைகளை வச்சுக்கோங்க, காடைகளை அள்ளி கொடுக்குறாரு, சிக்கன் பண்ண சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அது சாப்பிட்ட பிறகு இது என்ன டெய்லி சிக்கனா இருக்குன்னு சொல்றாங்க. சிக்கன் இல்லைன்னா சிக்கன் இல்லைன்றாங்க. கொடுத்தா யாண்டா? அப்ப ஆண்டவர் டென்ஷன் பண்ணுவார் இல்லையா? அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களமா நம்ம இருக்கக்கூடாது. யாருமா இருக்கணும்? இயேசுவை போல அந்த தேவைகளின் மத்தியிலும் தேங்க்ஸ் பண்ணுங்க. தேவைகளின் மத்தியில் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்த நல்ல குடும்பத்துக்காக நன்றி, நீ கொடுத்த இரக்கத்துக்காக நன்றி, இந்த ஜீவனுக்காக நன்றி, இந்த ரட்சிப்புக்காக நன்றி. எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படல தெரியுமா? எத்தனை லட்ச கோடி ஜனங்கள். ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த ரட்சிப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி அது, the joy of the salvation சொல்லுவாங்க இல்லையா? ரட்சிப்பின் மகிழ்ச்சியை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம குடும்பத்தார அநேகர் ரட்சிக்கப்படலையே. அந்த மகிழ்ச்சியை, அதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடனுக்காக சோர்ந்து போய் இருக்காம, எனக்கு அது இல்லை இதுல நினைச்சுக்க நடக்கல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாம இருக்கிறவர்களுக்காக நன்றி சொல்ல பழகுங்க. அது பெருகும். சீக்கிரட்டே அதான். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, என்ன தேவையை சொன்னீங்க. நல்லா சாப்பிட்ட காலையில, நன்றி ஆண்டவரே. தோசை சாப்பிட்டேன், நன்றி ஆண்டவரே. மத்தியானம் சிக்கன் சாப்பிட போறேன், மட்டன் சாப்பிட போறேன், நன்றி ஆண்டவரே. ஃபிஷ் சாப்பிட போறேன், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்ஸ் மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து இன்னும் ஒரு சில வசனம் மட்டும் வேகமா வாசனம் முடிச்சிருவோம். இயேசுவிடம் கற்றுக்கொண்ட காரியம் நன்மையிலும், அந்த லூக்கால வாசத்தை போல நன்மை வரும்பொழுதும் நீங்க தேங்க்ஸ் பண்ணணும். அல்லது நம்முடைய என்ன இருக்கிறதோ அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, அது பெருகும். இயேசுவிடம் கற்றுக்கொண்டது, துன்பத்தின் நாளைக்கு மரணமே வந்தாலும் இன்னைக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ணி பாட்டு பாடணும். அதை நம்ம இயேசு கற்றுக்கிட்டு இன்னொரு காரியம் வாசிடுவோம். 1 கொரிந்தியர் 1:6 வாசிங்க. ஓகே. அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை. பவுல் எதுக்கு தேங்க்ஸ் பண்றாருன்னா, பவுலும் சீலாவும் தேவனை துதித்து சிறைச்சாலையில, அப்போஸ்தலர் வாசிப்பது தெரியும், அவங்க இருக்கிற இடம் தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலைமையிலும் என்ன பண்ணாங்க. நான் அதை இயேசு பத்தி பேசிக்கும் அந்த வார்த்தை ஞாபகத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை நோட் பண்ணல. தொழுமரத்துல கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமையில என்ன பண்ணாங்க? தேங்க்ஸ், ஸ்தோத்திரம் பண்ணாங்க, துதித்து பாடினாங்க. பாடவே முடியாது, ஜெயில வச்சு பாடவே வாய்ப்பே கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? என்னன்னா அவங்களுடைய மனசு, அவங்களுடைய இருதயம் அவருக்கும் தேவனுக்கும் அவளுக்குள்ள உறவு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நான் காதல் தொழுமரத்துல மாட்டப்பட்டு சோர்வாயி இங்க திரும்ப முடியாம அங்க திரும்ப முடியாம கண்ணீர்ல உடம்பு வலியில அடிச்சு உதைச்சு போட்டாலும் அவள் பாட்டு பாடினார்கள். அப்போ இது ஆண்டவருக்கு தெரியும். நான் இன்னைக்கு சிறைச்சாலை இருப்பது ஆண்டவருக்கு தெரியும். நான் இன்னைக்கு பெயினோட ரத்த கலரையோட கிடப்பது ஆண்டவருக்கு தெரியும்னு பவுலும் சீலவும் பாட்டு பாடினாங்க, நன்றி சொன்னாங்க ஆண்டவருக்கு. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? நல்லாதான் இருக்கோம், அந்த அளவுக்கு கஷ்டமே படல. அப்ப நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? அதுக்கும் மேலாக நன்றி சொல்ல வேண்டும். ஆமே. ஓகே. இந்த கொரிந்தியர்ல பாருங்க, உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக சொல்றான். அப்போ நம்முடைய சபையில we should ஆண்டோடைய கிருபைக்காக நீ தேங்க்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நம்ம குடும்பம் சந்திச்சோம் தேவக்கோட்டையில. மிகுந்த போராட்டத்தோட இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல புரோக்கன் ரிலேஷன்ஷிப். அவங்க நான் ப்ரே பண்ணிட்டு வந்து அடுத்த நாள் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க வந்துட்டு போனீங்க, நாங்க நிம்மதியா நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது நம்ம போனாலும் மாற்றம் வரும். இதெல்லாம் என்னது? கிருபை. கிருபை தான். இது நான் சொல்லல, எனக்கு மட்டும் சொல்லல, உங்க ஒவ்வொருவரும் நீங்க இருக்கிறதுனால, நீங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் ஹாஸ்பிட்டல் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் உங்க ஊர் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் நிமித்தம் உங்க தெருவே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. யோசேப்பின் நிமித்தம் தான் எகிப்து தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. எகிப்து ஆண்டவருக்கு பிடிக்காத தேசம் தான், ஆனா யோசேப் அங்க இருந்ததுனால எகிப்து தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு பெரிய இரக்கம் பாத்தீங்களா? அப்போ நீங்க தான் முக்கியம், தேசம் எப்படி தெரியல, நீங்க முக்கியம் ஆண்டவருக்கு. உங்கள் நிமித்தம் அப்போ உங்க மேல எவ்வளவு கிருபை இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றான்,
அந்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்றேன். பவுல் வாசிங்க அதே 15:57. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், எப்பவும் ஜெயம் கொடுத்தே இருப்பாரு அர்த்தம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 கொரிந்தியர்ல 2:14 யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. தோல்வி நமக்கு கிடையாது, நீங்க விசுவாசிக்கணும் அத. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்றாரா? நம்ம தோற்று போயிட்டோம் பாஸ்டர், தோல்வி மேல தோல்வி, பிரச்சனை மேல பிரச்சனை, அது சொல்லவே கூடாது. ஆமே. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், அதற்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 2 கொரிந்தியர்லாம் எழுதும் போது பவுல் ரொம்ப சஃபஸ்டிகேட்டட் லைஃப்ல ஏசி ரூம்ல உட்கார்ந்து எழுதிருப்பான்னு நினைச்சுக்கலாம். இல்ல, அடி உத பாடுகள். ஒரு கிராமத்துல அடிச்சு செத்துட்டான்ட்டு போட்டு போயிட்டாங்க. அவன் என்ன பண்றா? எழுந்து செத்துட்டான்னு போட்டு போனா உடம்புல எவ்வளவு ரத்த காயங்கள் இருக்கும். எழுந்து பக்கத்து கிராமத்துல போய் இயேசு பத்தி அறிவிச்சானா. எவ்வளவு டெடிகேஷன் பாத்தீங்களா? அவளை கம்பேர் பண்ணும்போது நம்மள எதுவுமே கிடையாது. we are nothing. ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லை நம்ம. அவ்வளோ டெடிகேஷன் அவனுக்கு, பவுலுக்கு. அவன் சொல்றான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்கப்படுகிற கர்த்தர். யார் சொல்ல முடியும்? ஆனா நீங்க உலக பிரகாரமா அவன் லைஃப் பார்த்தா தோல்விதான். அடி பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள். சபையே அவனுக்கு விரோதம் எழும்புது. சீஷர்களே பேதுருவை அவனுக்கு விரோதம் எழுப்பி பேசுறான். அவனுக்கு பர்னபாக அவனுக்கு ஒரு ஃபிராக்ஷன்ல பிரியிறாங்க. பிரச்சனை தான் ஒரு சைடு பார்த்தா. ஆனா அவன் என்ன சொல்றான்? கிறிஸ்துவுக்கு வெற்றின்னு சொல்றான். நீ உலகம் பாக்குற மாதிரி பார்த்தா நம்ம வாழ்க்கை தோல்விதான். ஆனா கிறிஸ்து பாக்குற மாதிரி பார்த்தா உங்க வாழ்க்கை வெற்றி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்படி ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாதுன்னு 2 வசனமான சொல்லி முடிச்சிருவோம். லூக்கா 18:11 எப்படி ஸ்தோத்திரம் பண்ண கூடாது என்பதுக்கு ஒரு மிகப்பெரிய, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரங்களுமா நான் இல்லப்பா, நல்ல ஒரு காரை கொடுத்துருக்கீங்க, அந்த பாஸ்டமா நான் இல்ல ஆண்டவரே, நல்ல ஒரு காரியம் கிருபை வரங்களை கொடுத்துருக்கீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொன்னா ஆண்டவருக்கு போட மாட்டேன். அநேகர் ஜெபம் எப்படி இருக்கு? நல்ல வேலை நான் நல்லா இருக்கேன் ஆண்டவரே, அதுக்கு நன்றி. என் குடும்பத்தை அவன் அப்படி இருக்கிறான், நான் நல்லா இருக்கிறேன், அது அந்த கம்பேர் பண்ணி தேங்க்ஸ் பண்ண கூடாது. ஆண்டவர் அது விரும்பவே இல்லை. அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல அல்லது இந்த ஆயக்காரனை போல இல்லாததுனால உமக்கு ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தமாய் வாழ்வதனால உமக்கு ஸ்தோத்திரம். அவனை மாதிரி அசுத்தமா இல்ல ஆண்டவரே, உலக மக்கள் மாதிரி அநியாயம் செய்யல ஆண்டவரே, அதுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லவே. யார் நல்லவன் சொல்றானோ அவன்தான் மிகப்பெரிய கெட்டவனா இருப்பான். நம்பவே கூடாது. நான் நல்லவன் யார் சொல்றாரோ கண்டிப்பா அவன் நல்லவனா இருக்கவே. இயேசுவே சொன்னார். இயேசு சொல்லும் போது, நல்ல போதகரே நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? ஆமா, பிதாவை தவிர நல்லவன் ஒருவனும் கிடையாது இயேசுவே சொன்னார். ஆமா, தேவன் தவிர. அப்ப ஆண்டவர் இயேசுவே சொல்லிருக்கும் போது நம்ம அதுக்கும் மேல என்ன செய்யணும்? நம்ம தாழ்த்தணும். நான் பாவமே பண்ணல, யாருக்கும் கேடே நினைக்கலன்னு சொல்லக்கூடாது. நம்ம நினைவே கேடாதான் இருக்கும். கண்டிப்பா கேட நினைச்சிருப்போம். நம்ம வாழ்றது கண்டிப்பா 4 பேரை காயப்படுத்தி இருப்போம். கண்டிப்பா நம்ம வார்த்தை அநேகரை காயப்படுத்தி இருக்கும். நான் நேற்று முந்தா நாளோ ஒரு பைக்ல போயிட்டு இருக்கோம், ஒரு பாஸ்டர் சந்திச்சேன் 2 days பேக். அவர் நடந்து போயிட்டு இருந்தாரு. நான் டக்குன்னு வண்டியை பிரேக், நானும் சிஸ்டம் போகும்போது வண்டியை நிப்பாட்டி இப்படி திரும்பின பாருங்க, பின்னாடி ஒரு பைக்காரன் நல்ல ஸ்பீடா வந்துட்டான். ஆக்சுவலா என்னோட தப்பு அது. ஆக்சுவலா நான் வண்டியை டர்ன் பண்ணவே இல்லை, திரும்பலான்னு வண்டி திரும்பி பார்த்தேன். அவன் கட் பண்ணி போயிட்டான். அங்க போய் திட்டிகிட்டே போனான், பார்த்து வரக்கூடாது ஏதோ சொல்லிட்டு போனான். சின்ன பையன் தான். அப்போ நம்ம பெர்ஃபெக்ட் நம்ம சொல்லவே, நான் கரெக்டா நான் ஓட்டுறேன், நான் சில நினைச்சிருக்கேன் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா நம்மளும் தப்பு பண்றோம். நம்மளும் 4 பேர் திட்டுறதுக்கு இருக்கிறாங்க. ஆனா கார்ல போயிட்டு இருக்கேன், இங்க இந்த செக்காலை ரோட்ல தான்
ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து நைட்ல நான் லீவ் போகும்போது நைட்ல வந்து திட்டு, அது ஒரு 6 மாசம் இருக்கும். முன்னாடி வந்து உரம் போடான்னு சொல்லிட்டு போறேன், ஏதோ சமைச்சு சொன்னா எனக்கு காது கேட்கல. அப்போ நான் நல்லா ஓட்டுறேன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் 4 பேர் டிஸ்டர்பன்ஸ் நம்ம இருக்கிறோம். உலகத்துல வாழ்ந்தாலே நம்ம 4 பேர் டிஸ்டர்பன்ஸா தான். அதனால நான் நல்லவே சொல்லவே முடியாது. சொல்ல வரேன், நான் பெர்ஃபெக்ட் சொல்லவே கூடாது, முடியாது, கூடாது. எங்க விதத்துல அந்த எண்ணத்துக்கு வாங்க. ஆண்டவரே நான் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிருப்போம். யோபு பாருங்க, ஒருவேளை தப்பு பண்ணிருப்பாங்க, பிள்ளைகளுக்காக பழி இல்லையா? அதனால அந்த மனப்பக்கம் ஐ எம் பெர்ஃபெக்ட் அந்த ஸ்டாண்ட் நம்ம போகக்கூடாது. அப்படி சொல்லி ஜெபித்து துதிக்கவும் கூடாது. அவனை போய் நான் இல்ல ஆண்டவரே அவன் சொல்லவே கூடாது. நான் எல்லாம் நீனும் எப்படி இருக்கீங்க, உங்க கத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன் அதை மட்டும் பாருங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, ரோமர் 1:21 வாசிங்க, முடிச்சிருவோம். அவர்கள் தேவனை அறிந்தும், இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் ஃபைனல் வசனம், நான் சொல்லி முடிக்கிறேன். அநேக காரியம் சொல்ல முடியும், இது வேகமா, இது மட்டும் முக்கியமான வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே, நாம் தேவனை அறிஞ்சிருக்கிறோமா? அவர் நல்லவன் தெரியுமா? அவனை வழிநடத்துவான்னு தெரியுமா? அவனை ஆசீர்வதிப்பான்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தோம் மகிமைப்படுத்தலனா மிகப்பெரிய பாவம். தெரிஞ்சிருந்து நீங்க என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. தேங்க்ஸ் கிவிங் தான், மறுபடியும் தேங்க்ஸ் கிவிங், அதான் முக்கியமான பாயிண்ட், மறந்துடக்கூடாது. ஆண்டவன் யாரும் தெரிஞ்சுமே அசால்ட்டா அவர் பார்த்துட்டு அவர் என்னோட பார்த்துதான் இருக்காரு, அப்படி அசால்ட்டா நம்ம லைஃப் போக கூடாது. எப்பொழுதும் நீங்க என்ன செய்யணும்? தேங்க்ஸ் பண்ணணும். அதனால அவரை தேங்க்ஸ் பண்ணாம இருந்தா தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள்னு பவுலுங்க எழுதுறான். அப்ப நம்ம சிந்தனையில வீணராகி உணர்வு இல்லாத அவர் இருதயம் இருள் அடைந்தது. அப்ப நன்றி சொல்ல மறந்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன செஞ்சிடும்? இருள் அடைஞ்சிடும். நான் வந்து ஜம்முல இருக்கும் பொழுது ஹிந்தியில நான் செய்தி கொடுத்துருக்கிறேன். ஹிந்தியில வர்ஷிப் லீட் பண்ணுவேன். ஹிந்தி சாங்ஸ் நானே கீபோர்டு வாசித்து, அப்போ அங்கெல்லாம் பசங்களாம் யாரும் கிடையாது. நானே கீபோர்டு வாசித்து நானே வர்ஷிப் லீட் பண்ணி ஒரு பெரிய மீட்டிங்ல நான் மேனேஜ் பண்ண முடியும். செய்தியுமே கொடுத்துருக்கிறேன். யாரும் டிரான்ஸ்லேட்டர் இல்லைன்னா நான் ஹிந்தியில பேசியிருக்கிறேன். ஆனா 10 வருஷமா என்ன இல்லை, டச்சே இல்லை. இப்ப என்ன ஆயிட்டு? இருள் அடைஞ்சிருச்சு. ஹிந்தி என்ன பண்ணிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம ஏதாவது ஒரு சில மீட்டிங்ஸ் அட்டன் பண்றதுனால கொஞ்சம் டச்ல இருந்தாலுமே இப்போ என்ன பேச முடியல, பழைய மாதிரி செய்தி கொடுக்க முடியல. நான் வாசிக்கலாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன், இப்போ வாசிக்க மறந்து போச்சு. என்ன காரணம்? டச்சே இல்லை. அதே போல ஆண்டவருக்கு உங்களுக்கு டச் இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? நம்ம இருதயம் இருள் அடைஞ்சிடும். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்தாம இருப்பதான் காரணம். அல்லேலூயா. ஆனா நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லாம இருக்காதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லுங்க, இல்லாமையிலும் நன்றி சொல்லுங்க, அது பெருகும். அதான் இயேசுவிடம் வந்து கற்றுக்கொண்ட காரியம். நான் சொன்ன எல்லா பாயிண்டும் உங்களுக்கு முக்கியமா நன்றி சொல்ல பத்தி நான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு பிரோஜனம் இருக்குன்னு கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த இருதயம் இருள் அடைந்து விடாதபடி எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், நன்றி சொல்லுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.